Hello everyone, this is Vaishnavi from Learn the Reality. நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு சந்திப்பு இல்லையா? ஆனால் இந்த சந்திப்பு கொஞ்சம் பிரத்யேகமான சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு புதிய தலைப்பு, அதாவது அதிகமாக பேசப்பட்ட ஒரு தலைப்பு தான் மன அழுத்தத்தை பற்றியான ஒரு பதிவு. இந்த மன அழுத்தம் அப்படின்றது இன்றைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மன அழுத்தங்கள். ஒரு சில பேருக்கு தங்களுடைய வேலை பளுவால் ஏற்படுது. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு தங்களுடைய படிப்பினால் ஏற்படுது. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு தங்களோட பேசி பழக ஒரு சக மனிதன் இல்லையே அப்படின்ற ஒரு தனிமை உணர்வால் ஏற்படுது. இப்படி பல்வேறு விஷயங்களால் ஏற்படக்கூடிய இந்த மன அழுத்தத்தை எப்படி குறைக்கிறது, இதுக்கு ஏதேனும் தீர்வு இருக்கா அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு 4 விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் பகிர விரும்புகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். நம்மளுடைய பள்ளி வரைக்கும் ஒரு பருவமாகவும், நம்மளுடைய கல்லூரியானது 2வது பருவமாகவும், உங்களுடைய வேலை மற்றும் திருமண வாழ்க்கையை 3வது பருவமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி பல பருவங்கள் இருக்குது இல்லையா வாழ்க்கையில். அப்போ நீங்கள் நல்லா உங்களுடைய நினைவுகளை ஆழ்ந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒருவேளை பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்கன்னா அப்போ உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது? எப்படியாவது இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அப்போ ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய கல்லூரிக்கு நீங்கள் போவீங்க. கல்லூரிக்கு போன உடனே எப்படி இருக்கும்? அப்பாடா நம்ம அந்த பப்ளிக் எக்ஸாமை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோமே, சந்தோஷமாக இருக்கலாம்னு இருப்பீங்களா? கிடையாது. அடுத்து எப்படியாவது வேலைக்கு போகணுமே, இங்கே நல்லா படித்தா தானே பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஓட ஆரம்பிப்பீங்க. சரி, ஓகே, நல்ல பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு, நல்லா படிச்சுட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க. அப்புறமாவது நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா? அதுவும் கிடையாது. நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு அதில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்போது ஒரு பருவத்துலேயும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நாம்லாம் நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு, நாம்லாம் ஒரு கோலை வச்சுக்கிட்டு இதை எப்படியாவது முடிக்கணுமே அப்படின்னு அது முடிக்கிற வரைக்கும் சந்தோஷத்தை தள்ளி போடுறோம் இல்லையா? அதனால் ஏற்படக்கூடியது தான் இந்த மன அழுத்தம். அப்போது உண்மையிலேயே இதெல்லாம் முடித்தாதான் சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா? எப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் இப்படின்னு பல கேள்வி ஏற்படும் இல்லையா? உண்மையிலேயே நாம் மன அழுத்தத்துக்கு வேறு யாரும் இல்லைங்க, நாம்ளே தான் காரணமாக இருக்கோம். பல நேரங்களில் ஒரு சில விஷயத்தை நம்மளுடைய கவனத்தில் கொள்ளாமல் இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு சில விஷயங்களை யதார்த்தமாக எடுத்துக்கிட்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பயணி இருந்தாராம். அந்த பயணியோட கனவு என்னவாக இருந்தது அப்படின்னா இமயமலையோடைய உச்சியை அடையணும் அப்படின்றதாக இருந்தது. அப்போது அவருக்கு 2 வழிகள் இருந்தது. ஒன்று, ரொம்பவே சுலபமாக ஹெலிகாப்டரில் அந்த இமயமலையோடைய உச்சியை அடையிறது. இன்னொரு வழி என்னன்னா கடினமான பாதைகளை கொண்டு தானாகவே ஏறி உச்சியை அடையிறது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒருவேளை அந்த ஹெலிகாப்டரில் ஏறி ஒரு மணி நேரத்துலேயோ 1.5 மணி நேரத்துலேயோ அந்த உச்சியை அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அதில் அவருக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அனுபவம் இருக்குமா அப்படின்னா இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்? நம்மளுடைய இலக்கை அடையிறது மட்டும்தான் முக்கியமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அந்த இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த கஷ்டங்களோடு சேர்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை கற்றுக்குறீங்க, எந்த அளவு வாழ்க்கையை எதிர்நோக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை உங்களை தயார்படுத்துகிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது வெற்றி அடைஞ்சோடனே மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம் அப்படின்னு உங்கள் மகிழ்ச்சியை தள்ளி போடாமல் அந்த வெற்றிக்கான பாதையில் இருக்கிறது தான் மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் என்றைக்கு உணர்றீங்களோ அன்றைக்கே உங்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சிரும். ஒருவேளை இது ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த 4 பாயிண்ட்டும். முதல் விஷயம், ஒருவேளை நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய ரொட்டீனை கொஞ்சம் பிஸியாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கீப் ஆன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த லோன்லினஸை பற்றியோ இந்த டிப்ரெஷனை பற்றியோ யோசிக்கலாம் நேரம் இருக்காது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ரொடெக்டிவாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ பண்ணுறோம்ப்பா, நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவோம் அப்படின்ற ஒரு திருப்தி ஏற்படும் போது உங்களுக்கு தானாகவே சந்தோஷமானது கிடைக்கும்.
2வது விஷயம் சோஷியலைஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மனிதர்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்றது, அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த உலகத்தின் கண்ணோட்டமானது விரிவடைகிறது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நிறைய குரூப்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியாஸ் மூலயமா நீங்கள் மனிதர்களோட தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி பல்வேறு வழிகள் இருக்குது. 3வது விஷயம் ப்ரையாரிட்டி அண்ட் செட்டிங் பவுண்ட்ரிஸ். ப்ரையாரிட்டி அண்ட் செட்டிங் பவுண்ட்ரிஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளில் பல பேர் நமக்கு நெருக்கமாக இருந்த ஒரு நபர் நம்மளுடைய வாழ்வை விட்டு போகும்பொழுது நமக்கு ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படுது. இப்போ இந்த மாதிரியான மன அழுத்தங்களை எப்படி குறைக்கிறது அப்படின்னா, உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க, உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. உங்களுடைய மகிழ்ச்சி தான் பெரியது அப்படின்னு நீங்கள் என்றைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு தானாகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அடுத்தவர்கள்கிட்ட குறையும். அப்படி குறையும் பொழுதே என்ன ஆகிடும், உங்கள் லைஃப்பில் யார் இருக்கிறாங்க, யார் போயிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு முக்கியமானதெல்லாம் என்னவாக இருக்கும், ஒரு நிம்மதியான உறக்கம், அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக மட்டுமே தான் இருக்குமே தவிர யார் இருக்காங்க யார் போனாங்கன்னெலாம் யோசிக்க மாட்டாங்க. அப்போது 3வது பாயிண்ட் என்ன, ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஓன் செல்ஃப் ஹாப்பினஸ் அண்ட் செல்ஃப் லவ். அண்ட் 4வது பாயிண்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. நான் இந்த 3மே என்னால் செய்ய முடியாது, நான் இந்த ஸ்டேஜெல்லாம் நான் தாண்டி போயிட்டேன், என்னால் தூங்க முடியல, என்னால் டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஒழுங்காக பண்ண முடியல, நான் என்ன தான் பண்ணுறது, என்னுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூட யாரும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான நபர்களுக்காக தானே தெரப்பிஸ்டெல்லாம் இருக்காங்க. அவங்கள அணுகிறது மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்களுக்கான ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். பல கேள்விகளுக்கான விடை அங்கே கிடைக்கும். நீங்கள் தொலைச்ச மன நிம்மதியை உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு அவங்க நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்ன இந்த 4 விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தின 4 விஷயம். மேலும் இந்த மன அழுத்தத்தை பற்றி பல்வேறு பதிவுகளை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன். இந்த பதிவை இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டதற்கு நன்றி. மற்றொரு நாள் மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.